நேத்தியே எனக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பன்னீரும், சப்பாத்தியும் தான் கண்டிப்பா எனக்கு ஸ்கூலுக்கு வேணும்னு சொல்லிட்டு. சரி மண்டே மார்னிங் ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் இல்லையா? ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளா எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பெசஞ்சிடலாம். 1 கப் கோதுமை மாவு, உப்பு, தண்ணி சேர்த்து மாவ நல்லா சாஃப்ட்டா பெசஞ்சுக்கோங்க. மாவு நல்லா ஒண்ணு சேர்ந்து வந்ததும், ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இத ஒரு 30 மினிட்ஸ் ஆவது கண்டிப்பா ஊறணுங்க. அப்பதான் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டா வரும். பன்னீர் கிரேவிக்கு மிக்ஸர் ஜார்ல ஒரு 2 பெரிய தக்காளி, ஒரு 5, 6 முந்திரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள் சேர்த்து மையா அரைச்சுக்கோங்க. கடாயில எண்ணெய், நெய், சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்ப அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு லோ ஃப்ளேம்லயே ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் பன்னீர் கியூப்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கடைசியா காஞ்ச வெந்தயக்கீரை, ஃப்ரெஷ் க்ரீம், கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி மாவும் நல்லா ஊறிடுச்சு. இதுலேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் மாவு எடுத்து நல்லா ரவுண்டா திரட்டிக்கோங்க. இப்ப நல்லா சூடான தவால இத போட்டு 2 சைடும் குக் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பரா உப்பி வருங்க சப்பாத்தி. மேல கொஞ்சமா நெய்யோ, எண்ணெயோ விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ஸ்நாக்ஸ்க்கு பொமோகிரானேட் தான் வச்சிருந்தேன். இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.